என் குழந்தையே, சந்தோஷமான செய்தியோடு ஒரு ஆண் தெய்வம் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த செய்தியினை இன்று நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவாய். இந்த நேரம் உனக்கான நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்ற இந்த ஆண் தெய்வம் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதற்காக அவர்கள் உனக்கு இந்த செய்தியினை தர வேண்டும்? இந்த அப்பா நான் இருக்கும் பொழுது வேறு யார் உனக்கு இந்த சந்தோஷமான செய்தியினை கொண்டு வந்திருப்பது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று நான் உனக்கு சொல்கின்ற இந்த செய்தியினை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நல்ல செய்தி என்ன, இவர்கள் உனக்கு என்ன தர வந்திருக்கிறார்கள் என்பதையும் நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா ஒரு விஷயத்தை உன்னிடம் எடுத்துச் சொல்கிறேன் என்றால் காரணம் இல்லாமல் இல்லை. என் பிள்ளையே, எப்பொழுதுமே மனதளவில் சில மனிதர்களினுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது தெரியுமா? லஞ்சம், ஊழல், திருட்டு இதையெல்லாம் செய்வதை கூட இழிவாக எண்ணாத இந்த சமூகம் ஆடு மாடுகளை மேய்ப்பவனையும் பண ஏறுதல் தொழிலை செய்பவனையும் கூலி கொத்தனார் என்று உழைப்பவரையும் எளிதாக பார்ப்பதுதான் இன்றிருப்பவர்களின் மனநோய். உழைத்து உண்பவர்களை பார்த்து கேலி செய்கின்ற உலகம். இவர்களிடத்திலா நீ உனக்கான மரியாதையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய்? என் குழந்தையே, அப்பா சொல்ல வந்த செய்திக்கும் இதற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கின்றதா என்று யோசிக்கிறாயா? நிச்சயமாக இருக்கின்றது. உன் வாழ்க்கை எப்படி இருக்கின்றதோ அதை மாற்றி உனக்கான நல்ல செய்தியோடு தான் இந்த ஆண் தெய்வம் வந்து நிற்கின்றது. இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ ஒரு சில விஷயங்களை துறந்து தான் ஆக வேண்டும். அதுதான் கடந்த காலம், வேறு எதுவும் கிடையாது. நடந்து முடிந்த விஷயத்தை நாம் கடந்து வந்து விட்டோமானால் நிச்சயமாக இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பொறுப்புகள் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கையின் பொழுதுபோக்குகள் எல்லாம் மறந்துவிடும். நீ நன்றாக யோசித்து பார். அடிக்கடி கையில் கைபேசியை வைத்து நோண்டி கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கையின் மீது ஒரு பயம் இருந்தால் அதை ஓரம் வைத்துவிட்டு ஓடத் தொடங்கி விடுவார்கள். வேலை இல்லாதவனும் வாழ்க்கையின் மீது பொறுப்புகள் இல்லாதவனும் தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான். முதலாளிகளிடம் எப்பொழுதுமே நாம் கவனமாக இருக்க வேண்டும். முதலாளிகள் ஏழையிடம் திருடும் பொழுது அது வணிகமாக மாறிவிடுகிறது. ஆனால் அதே நேரத்தில் எந்த ஒரு ஏழையினாலும் முதலாளியை சுரண்ட முடியாது. அரசாங்கம் ஏழையிடம் பொழுது அது வரியாக மாறிவிடுகிறது. ஏழை மக்கள் இதை எதிர்த்து போராடினால் அது வன்முறையாக மாறிவிடுகிறது. எதுவானாலும் இந்த ஏழைகளின் மீதும் உழைப்பவர்களின் மீதும் தான் எதிர்மறையாக திரும்புகின்றதே தவிர ஒருபொழுதும் இவர்களுக்கு நல்லது நடத்துவது கிடையாது. இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களுமே உழைப்பவர்களுக்கும் நல்வழியில் செல்பவர்களுக்கும் எதிராக இருக்கும் பொழுது இதையெல்லாம் கண்டு ஒரு ஆண் தெய்வமானது உனக்கு நீதி பெற்று கொடுக்க வேண்டும் என்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்றும் முடிவு செய்து இப்பொழுது உன் முன்னால் நிற்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நரசிம்மர் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், ஏது கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் எந்த நேரத்திலும் மன உறுதியோடு உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறக்காதே. இந்த சூழ்நிலைகள் உனக்கு வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற சில உண்மைகளை நீ என்ன
என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். ஒரு ஆண் தெய்வம் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் மருந்தாக உனக்கான சந்தோஷமான செய்தியினை கொண்டு நிற்கின்றார் என்றால் உன் வாழ்க்கையை எந்த அளவிற்கு இவர் ஆராய்ந்து பார்த்திருப்பார் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் எதிர்பார்ப்புகள் எல்லாம் காணாமல் போய்விடும் என்று இந்த அப்பா எதற்காக சொல்கிறேன் தெரியுமா? எளிமையாக வாழ ஆசைப்பட வேண்டும். மற்றவர்களை பார்த்து அது வேண்டும் இது வேண்டும் என்று ஒரு நாளும் நாம் ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டாலும் நமக்கு நிச்சயமாக நடக்க போவதும் கிடையாது என்பது தான் உன்னுடைய எண்ணமாக இருக்கின்றது. ஆசைகள் படுவது தவறல்ல, ஆனால் அது நடக்காது என்று நினைக்கின்ற உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் தான் உனக்குள் எதையும் கொண்டு வந்து கொடுக்காமல் விட்டு விடுகிறது என்பதை புரிந்து கொள். எந்த விஷயம் உனக்கு நடக்க வேண்டும் என்றாலும், எந்த விஷயம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்றாலும் அத்தனையும் மனதில் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நீ எதிர்கொள்ள வேண்டும். அப்படி எதிர்கொண்டால் மட்டும்தான் அது உனக்கு உறுதியானதாக கிடைக்கும். உன்னுடைய தவறுகளை உன்னிடத்தில் சொல்பவர்களை ஒருபொழுதும் இழந்து விடாதே. அவர்கள் நீ மற்றவர்களிடம் தலைகுனிய கூடாது என்று எண்ணுபவர்கள் என்பதை புரிந்து கொள். என் குழந்தையே, இங்கே நீ தவறு செய்யும் பொழுது கூட அது சரியென்று உன்னை நடுத்தெருவில் இழுத்து விடுபவனும் இங்குத்தான் இருக்கின்றான். நீ செய்கின்ற தவறுகளை எல்லாம் சரியென்று சொல்லிவிடாமல் தவறை தவறு என்று உனக்கு எடுத்து சொல்லி உன்னை நல்வழிப்படுத்தி திருத்தி வருகின்றவனும் இங்குத்தான் இருக்கின்றான். இதில் நீ யாரை தேர்ந்தெடுப்பாய் தெரியுமா? நீ செய்கின்ற தவறை சரி சரி என்று தூண்டி விட்டவனைத்தான் நீ வைத்திருப்பாய். நீ செய்வது தவறுதான் என்று எடுத்து சொல்பவனை விலக்கி வைத்திருப்பாய். இதுதான் உண்மையும் கூட. நல்லது செய்கின்றவர்களை அருகில் விடாமல் தீயது செய்கின்றவர்களை எப்பொழுதும் தோள் மேல் கை போட்டு அழைத்து செல்வது தானே உன்னுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ காணும் பொழுது தான் உனக்கு பல பிரச்சனைகள் வர தொடங்கியது என்பது உண்மை. உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ மட்டும்தான் காரணம் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக வெளியே செல்ல வேண்டும். உன் பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அப்படியானால் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தீமைகளையும் உனக்கு நல்லது நடக்கிறது என்பதை சொல்ல வந்திருக்கின்ற ஆண் தெய்வம் யார் தெரியுமா? என் குழந்தையே, உன் அப்பா என்னை தாண்டி ஒருவர் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவரை நாம் சர்வ சாதாரணமாக நினைத்துவிட முடியாது அல்லவா? நிச்சயமாக இன்று உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்து நிற்பது நிச்சயமாக அந்த முருகப்பெருமான். அவரினுடைய எண்ணங்களும் குணங்களும் என்னவென்று உனக்கு தெரியும். அவர் தீங்கு செய்கின்ற பிள்ளைகளை ஏறெடுத்து பார்க்க மாட்டார். அதே நேரத்தில் ஒரு சிறு துளி அளவு நீ நல்ல விஷயத்தை ஒருவருக்கு செய்து விட்டாயானால் உன்னை தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடுவார். மனமகிழ்ந்து நீ வேண்டிய வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்திடுவார். எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி தேடி வருகின்ற நேரம் இந்த தெய்வம், அந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருப்பதை உன்னால் உணர முடியவில்லையா? நீ எதிர்பார்க்கின்ற பல நல்ல விஷயங்களுக்கு பல நல்ல தீர்வுகள் இவர் மூலமாக உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என்றோ ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே நீ சற்று சிந்தித்து பார்த்தாயானால் நிச்சயமாக இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சரிப்பட்டு வருமா வராதா என்பது போன்ற ஒரு உணர்வுகளை எடுத்து வைக்கும்.
அப்பாவினுடைய அருள் உனக்கு கிடைத்ததோடு மட்டுமல்லாமல் என் குழந்தையே, எத்தனையோ நல்ல விஷயங்கள் உன் குடும்பத்தில் நடக்கப் போவதையும் அவர் உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றார். என்ன நடந்தாலுமே கடைசியில் நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கை மாறாது என்று நீ எண்ணிய இந்த எண்ணத்திற்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். கந்தன் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார். உன்னுடைய வீட்டில் பல சந்தோஷங்கள் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என்னவென்று எதிர்கொண்டு நீ பெரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அல்லவா? என்னவென்று எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக மாற்றிவிடலாம் அல்லவா? இனிமேல் உன்னோடு கந்தன் இருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற சில இன்னல்கள் உன்னை விட்டு சட்டென்று நீங்கிவிடும். அவர் கொண்டு வந்த சந்தோஷமான செய்தி, உன் இல்லத்தில் சுபமங்கல செய்தி நடக்கப் போகிறது. உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். அவருக்கு அந்த பிரச்சனையில் இருந்து நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்கின்ற என் பிள்ளையே, இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு முழுமையாக கிடைக்கும். நிச்சயம் நல்லது நடக்கும்.